கொண்டிருக்கிறீங்களா? தேவனை விட்டு விலகுகிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தைகள் புறப்பட்டு வருது. ஆகவே அழகா சொல்றாரு, மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அப்ப பாருங்க, யார் சபிக்கப்பட்டவன் சொன்னா, மனுஷனை நம்புகிறவன், மாம்சமானதை புயபலமாக்கி கொள்றவன் தான் சபிக்கப்பட்டவன். இன்றைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாபம் எதனாலலாம் வருதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. நம்ம தவறு செய்தால் மாத்திரம்தான் சாபம் வரும்னு சொல்ல முடியாது. நம்ம தேவனை விட்டு விலகினால் மாத்திரம்தான் சாபம் வரும்னு சொல்ல முடியாது. இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் மேல நம்பிக்கை வச்சாலோ, உங்களுடைய மாம்சத்தை நீங்கள் புயபலமாய் மாற்றிக்கொண்டாலோ, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே இந்த சாபம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அவனை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. இப்ப பாருங்க, ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொன்னா மரிச்சு போயிட்டாங்க, மரிச்சு போனவங்க கிட்ட போய் சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொன்னா சாப்பிடுவாங்களா? நீ எழுந்து நல்ல ட்ரெஸ் எடுத்து போடுமான்னு சொன்னா போடுவாங்களா? அதை போல்தாங்க சபிக்கப்பட்ட நிலைமையும் அப்படித்தான் காணப்படும். நீங்கள் என்னதான் அவர்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்கள் கூறினாலும் அது அவர்களுடைய வாழ்க்கையில பலிக்கவே பலிக்காது. ஆகவே